நீங்கள் யார் கூட அதிகமாக பழகுறீங்களோ, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அவங்களோட பழக்கமாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், அவங்க கெரியரில் எப்படி இருக்காங்களோ, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்களும் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புளை சரியாக அமைச்சுக்கிறணும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், இப்படி யாராக வேணாலும் இருக்கட்டும். உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற நீங்கள் யாரை ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, உங்ககிட்ட நான் சொல்ல போகிற இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. நான் சொல்ல போகிற அந்த 5 வகையான பீப்புளை நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னா கிரிட்டிசிசம் பீப்புள். இந்த கிரிட்டிசிசமை 2 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் டைப் எப்படி இருப்பாங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாபுக்காக ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே நீங்கள் ஏதோ ஒரு ரீசனால் செலக்ட் ஆகலை, அதை உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட இப்படி நீ கம்யூனிகேட் பண்ணியிருந்துருக்கணும், இப்படி பதில் சொல்லியிருந்துருக்கணும்னு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. செகண்ட் டைப் எப்படி இருப்பாங்கன்னா, நீ பண்ண தப்பு, உன்னால் எது முடியாது, இப்படின்னு எது பண்ணாலும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவன் எதுக்குமே லாய்க் கிடையாது, இவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்மளே நம்புகிற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, எப்பவுமே மற்றவங்கள பற்றி நம்மக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பர்சனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஹியூமன் நேச்சர் படி மற்றவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் ரொம்பவே ஆர்வமாகவும் இருப்போம். இதனால தான் இவங்க மற்றவங்கள பற்றி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பர்சனை நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலயமா நம்ம டைமை ரொம்பவே சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, உங்ககிட்ட ஒருத்தவங்க ஹெல்ப்புக்காக மட்டும்தான் பழகுறாங்கன்னா அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம ஹெல்ப் பண்ணுறது மூலியமாக மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்காத நிலைமைக்கு மாற்றணும்னா அது ஓகே. இல்லை ஒவ்வொரு தடவை நம்ம தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது சரி வராது. ஏன்னா நம்மளோட டைமும் எஃபெக்டும் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் எப்பயுமே சோகமாக தான் இருக்கீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு நெகட்டிவ் ஃபீல் வருதுன்னா அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்களோட நெகட்டிவிட்டி அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட பரவி அவங்களோட எனர்ஜியை ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இதை சில பேர் தெரிஞ்சும் பண்ணுவாங்க, தெரியாமையும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ஒரு நெகட்டிவான ஃபீல் வருதுன்னா, உங்கள் மைண்ட் அப்செட் ஆகுதுன்னா, அந்த மாதிரி பர்சனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நெகட்டிவ் மைண்ட் செட் பீப்புள். நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம்னா, நீ இதை பண்ணாத, இதை பண்ணால் இப்படி ஆயிரும், இப்படி பண்ணால் சரியாக வராது, ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டையோட தான் அவங்க இருப்பாங்க. நம்ம மைண்ட் செட்டையும் மாற்றிடுவாங்க. ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் நெகட்டிவ் சைடும் இருக்கும், பாசிட்டிவ் சைடும் இருக்கும். நம்ம நெகட்டிவ் சைடு பார்க்குறோமா இல்லை பாசிட்டிவ் சைடு பார்க்குறோமான்றது தான் இருக்குது. நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன், மற்றவங்க மைண்ட் செட் என்ன அஃபெக்ட் பண்ணாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது. சப்கான்ஷியஸ் லெவலில் உங்களை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். எப்போயுமே நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களை பாசிட்டிவான ஆட்களாகவே வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.